ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச் செம்ம பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. சென்னையில் நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜேசன் சஞ்சயோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. இப்போ அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டதுக்கு, ஆமாம் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, உங்கள் அம்மா சங்கீதா அவர்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அண்டு இது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவர் சொன்ன விஷயம், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சீக்கிரமே சேர்ந்து வாழ போகிறாங்களாம். அண்ட் அதுக்கான முடிவு பண்ணிட்டாங்களா. அண்ட் இப்ப அடுத்த மாசம் சென்னை கோர்ட்ல விசாரணைக்கு சங்கீதா அவர்கள் கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. ஜூன் மாசம் நடக்க இருந்த அந்த விசாரணை தள்ளி வச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு. ஸோ ஆகஸ்ட் மாசம் சங்கீதா அவர்கள் சென்னை வரப்போறாங்க. அப்படி வரப்ப அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கும். இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏன்னா நடுவில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. இது தொடர வேணாம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு, நீங்க சேர்ந்து வாழறதான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம சோபா மேம் அவர்கள் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் எல்லாருமே நல்லதே நடக்கும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அது ஏதோ சரியில்லாமல் இருந்திருக்கு நேரம், ஆனால் எப்பயும் விட்டு போக மாட்டோம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மருமகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அண்ட் சந்திரசேகர் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. அவள் என் மருமகள் மாதிரி இல்லை, என்னோட மகள் மாரி தான் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நாங்கள் அப்படிலாம் ஈஸியாக விட மாட்டோம், ஏதோ ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இப்படி இருக்கணும்னு இருக்குது, ஆனால் சீக்கிரமே அதை சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்களாம், அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்காரு. அண்ட் சீக்கிரமே இந்த ஒரு மொமெண்ட் நடந்து ரசிகர்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.